இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும். திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து நேற்றைய தினத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் குறித்தான புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசிய விஷயங்கள் தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கின்றன. திமுக ஆட்சியை மன்னராட்சி என குறிப்பிட்டது முதற்கொண்டு பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீதான நடவடிக்கை என்ன, விசிக தரப்பிலிருந்து எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்து விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் பதிலளித்திருந்தார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் பல்வேறு கருத்துகள் விசிக தரப்புல இருந்து, குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராரு. பல சூழல்களில் அது குழப்பங்களை ஏற்படுத்துகிறது, கூட்டணியில் விரிசல்களை ஏற்படுத்துமா போன்ற கேள்விகளை எழுப்புவதாக அந்த கருத்துகள் இருக்கின்றன. தற்போது நேற்றைய தினத்தில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கு விசிக தரப்புல இருந்து தற்போது வரை என்ன ரியாக்ஷன் இருக்கிறது? கோதுமை வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேற்று அவர் பேசிய அந்த பேச்சு என்பது அரசியல் அரங்கில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் மிகப்பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை விமர்சித்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் இந்த விவகாரங்களிலே போதுமான அளவு குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். அதாவது கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையிலே அவர் தோழமை சுட்டுதல் என்ற அடிப்படையிலே தான் இருக்கின்றார், அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேற்று பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னராட்சி என்றும் குடும்ப ஆட்சி என்றும் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். இந்த விவகாரங்களை பொறுத்தவரையிலே நேற்றே அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருச்சியிலே பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில அவர் குறிப்பிடும் போது, இவர் எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட அவர் பேசிய கருத்துக்கள் அத்தனைக்கும் அவர் மட்டுமே சொந்தக்காரர், அதாவது கட்சிக்கும் அந்த கருத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அது அவரது தனிப்பட்ட கருத்து என்று திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே போல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகள் திரு ரவிக்குமார், அதே போல ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளும் கடுமையாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாங்கள் ஒரு கூட்டணியில இருக்கின்றோம், அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி கட்சியை இப்படி பழித்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற துணியிலே பேசியிருக்கிறார்கள்.
ஆதவ் அர்ஜுன் நேற்று பேசிய அந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அவர் என்ன பேசினார் என்று சுருக்கமாக பார்த்தால், மன்னர் பரம்பரையை உருவாக்க இனி தமிழகம் ஒருபோதும் இடம் தராது என்றும், திருமாவளவன் மேடையில இல்லை என்றாலும் அவருடைய மனசாட்சி இங்கேதான் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சுய சிந்தனை கொண்டவர்கள்தான் மனிதர்கள், ஆம் நாமும் மனிதர்கள் தான் என்றும் அவர் பல்வேறு விஷயங்களை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக மன்னர் பரம்பரையை உருவாக்க இனி தமிழகம் ஒருபோதும் இடம் கொடுக்காது என்று அவர் திமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்து பேசியதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது, மன்னராட்சியை ஒழிப்பதற்கு அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது என்றும் அவர் பேசியிருந்தார். 2026 தேர்தல் பணிகள் மூலமாக மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருந்தார். தற்போது திமுக கூட்டணியில் விசிக இருக்கக்கூடிய நிலையிலே விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்படி ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். அந்த கருத்து கட்சியினுடைய கருத்து அல்ல என்று அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்லிவிட்டாலும் கூட ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது தொடர்ச்சியாக ஆளும் தரப்புக்கு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய வகையிலே தான் இருந்து வருகிறது. அது சாம்சங் ஊழியர்கள் போராட்டமாக இருந்தாலும், மழை வெள்ள நிவாரண அந்த பாதிப்பு தொடர்பான ஆய்வுப் பணிகளாக இருந்தாலும், மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அந்த ஏர் ஷோ விமான கண்காட்சி தொடர்பான அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குறைபாடு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும், தமிழக அரசை பற்றியும் திமுகவை பற்றியும் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பதிவிடக்கூடிய கருத்துக்கள் தொடர்ந்து பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலையிலேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய அந்த கூட்டமானது இன்றைய தினம் வடபழனியிலே நடைபெறுகிறது. அதில் முக்கிய நிர்வாகிகள் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே கூடி ஒரு முக்கியமான முடிவெடுக்க போவதாக சொல்கிறார்கள். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், இதற்கு மேல் அவர் கட்சியில் தொடர்ந்தால் அவரால் கட்சிக்கு சிக்கல் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை விவாதங்களிலே வைத்து வருகிறார்கள். எனவே அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன மாதிரியான ஒரு முடிவெடுக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கின்றது. திருமாவளவன் அவர்கள் இவர் பேசிய அந்த பேச்சை ரசிக்கவில்லை என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் அவர் இவ்வாறு பேசுவார் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர் முன்னெச்சரிக்கையாக அந்த காலையிலேயே ஒரு பெரிய தன்னுடைய விளக்கத்தையும் அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். ராஜேஷ், இது குறித்த விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.